நடைமுறையில் ஒரு நம்மளுக்கு சேலஞ்சிங்காக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த திருமண கால நிர்ணயம் எல்லா ஜோசியர்களுக்கும் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஆமாவா இல்லையா? வெரி குட். ஏன்னா பெரிய பெரிய ஜோடர்களும் சரி, ஆரம்ப கால ஜோசியர்களும் எல்லாருமே இந்த திருமண கால நிர்ணயத்தில் தான் கொஞ்சம் தடுமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே காரணத்தை தான் நான் நினச்சிருக்கேன். அவன் இன்னும் சரியாக சோஜியம் படிக்கலையோ அப்படிங்கிற ஒரு தாட்டு நம்மளுக்குள்ளே வந்துடும். அதை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு ரூட் இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிகளை சொல்கிறாங்க. அதே வழியை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அது சரியாக வராது. சரி, எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வழி இருக்கா அப்படின்னு தேடினதில் எனக்கு கிடைச்ச ஒரு சில விஷயத்த ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்திருக்கக்கூடிய நபருடைய ஜாதகம், திருமணத்துக்காக வந்திருக்கக்கூடிய ஜாதகம். ஏன்னா திருமணத்துக்கு ஒரு ஜாதகத்துக்கு கேட்க வரும்போதே அப்பா தாத்தா பாட்டி எல்லா ஜாதியும் கொண்டு வந்துடுவாங்க. எந்த ஜாதகத்துக்கு திருமணம் சம்பந்தமான கேள்வி இருக்கோ 2 விஷயத்தை எடுத்துக்கோங்க. அந்த லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, 2 விஷயத்தை எடுத்துக்கோங்க. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி என்ன நட்சத்திரம், சுக்கிரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம், 2 தான். 2 விஷயமே உங்களுக்கு ஒரு 60% பலன்னு சொல்லிடும். மிச்சம் ஒரு 40% பலனையும் இன்னொரு ரூல் இருக்குது, அதையும் சேர்த்துக்கங்க. இதை மட்டும் சொல்லிவிட்டு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள். கல்யாணம் ஆனவோ உங்கள் கல்யாணம் நான் எப்படி நடந்துச்சுன்னு அந்த டேட்டே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ 7ஆம் அதிபதி நல்லா கேட்டுக்கோங்க. 7 உங்கள் ஜாதகம் வந்திருக்க ஜாதகத்துக்கு லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்கோ அந்த அதிபதியை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ கார்த்திகைன்னா சூரியன் சாரம், அஸ்தம் அப்படின்னா சந்திரன் சாரம், இந்த மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியை எழுதிக்கங்க. சுக்கிரன் நிற்கக்கூடிய நட்சத்திர அதிபதியை எழுதிக்கங்க. இந்த 2 அதிபதிகளும் சுக்கிரன் நிற்கக்கூடிய நட்சத்திர அதிபதி, 7ஆம் அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரபதி, அதுதான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறேன். இந்த 2 அதிபதிகளும் 3, 11 இது ரேஷியோ. 3, 11 2, 12 1, 1 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இளமையில் வேகமாக திருமணம் நடந்துடும். யாருக்கெல்லாம் ரொம்ப லேட்டாக திருமணம் நடக்குது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் வயசு நிர்ணயம் பண்ணிக்கணும். ஏன்னா 25 வயசு 27 வயசுக்குள்ள பெண்ணாக இருந்தால் வயசு கம்மியாக இருக்கும், கூட இப்போ எல்லாமே வித்தியாசமாக வருது. புரியுதுங்களா? இப்போ என்னுடைய பார்வை 25 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகுது அப்படின்னா இந்த 3, 11 1:1 3, 11 5, 9 இது செகண்டரி ஆகும். 5, 9 2, 12 3, 11 1, 1 இது பூரா விரைவில் வேகமாக கல்யாணம் நடக்கும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே வேகமாக முடிஞ்சிடும் அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்துடலாம். 6, 12 5, 11 இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கொஞ்சம் வயசு கடந்து திருமணம் நடக்கும். திருமணமே ரொம்ப சிரமமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது அப்படின்னா 7க்கு 7 6, 8 இருக்கும். 7க்கு 7 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதியும் சுக்கிரன் என்ற நட்சத்திர அதிபதியும் 6, 8 இருந்தாலோ அல்லது அவர்கள் நிற்கக்கூடிய இடம் 7க்கு 7ஆவது ராசியாக இருந்தாலோ
அவர்களுக்கு திருமணம் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்கும், லேட்டாகும். நீங்கள் பரிகாரம் சொல்லி கல்யாணத்தை பண்ண வைக்க, இது ஒரு விதி. சரி, இப்போ இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமான்னு தெரியலேன்னு ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னு வைங்க. அடுத்து இன்னொரு ஸ்டெப்புக்குள்ளே போகணும். அதையும் வச்சுக்கோங்க, உங்கள் டவுட் அப்புறம் மாற்றிக்கங்க. நீங்கள் பார்க்குறது தான் விதி. ஏன்னா சார் 7ஆம் அதிபதி இந்த நட்சத்திரத்தில் வாக்கியத்தில் இருக்கே, திருக்கணியத்தில் இதில் இருக்கே அப்படின்னு ஜோசியம் பார்க்க வரவர்கிட்ட குழப்பிடுவாங்க. ஜோசியரை அந்தளவுக்கு தெளிவாக தான் மக்கள் குழப்பத்தோடு நம்மக்கிட்ட வருவாங்க. அதுலேருந்து மீள்றதுக்கு இன்றைய அவருடைய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி இன்னைக்கு எந்த நட்சத்திரத்தில் போகிறாருன்னு பாருங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன். நல்லா கேட்டுக்கோங்க. வரவருடைய ஜனன ஜாதகத்துக்கு லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி இன்றைக்கு கோச்சாரத்தில் சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரங்களில் போனால் இப்போ வேகமாக கல்யாணம் ஆயிரும்னு சொல்லியிருக்கு. குருனுடைய நட்சத்திரத்தில் போனால் 1 வருஷம் சென்று கல்யாணம் ஆகும்னு சொல்லுங்க. சனியினுடைய நட்சத்திரத்தில் போனாலோ, ராகுனுடைய நட்சத்திரத்தில் போனாலோ, கேதுனுடைய நட்சத்திரங்களில் போய்கிட்டு இருந்தாலோ லேட்டாகும். இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க, பண்ணால் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிடுங்க. நிச்சயமாக அதுதான் நடக்கும். நீங்கள் இது ஏற்கனவே குறித்த ஜாதகங்கள் உங்கள் கைவசம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அல்லது பிரச்சனையான ஜாதகங்களில் எப்போ கல்யாணம் நடந்துச்சுன்னு பாருங்கள். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சனி, ராகு, கேது நட்சத்திரங்களில் அன்றைய அவருடைய 7ஆம் அதிபதி பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த காலங்களில் திருமணம் பண்ணக்கூடாது. நன்றி, வாழ்த்துக்கள், சந்தோஷம். அந்த 2, 2, 3, 7